ஒரு அழகான கிராமத்துல யாழ் என்ற ஒரு சின்ன குழந்தை இருந்தான். அவன் முகத்தில் எப்போதும் சிரிப்பு இருக்கும். தீபாவளி வருகிறது என்றால் யாழ் உறங்கவே மாட்டான். அம்மா, நாளைக்கு தீபாவளி தான் இல்லையா என்று அவன் சின்ன சிரிப்புடன் கேட்டான். அதற்கு அம்மா சிரித்துக்கொண்டே, ஆமாம் யாழ்குட்டி, நாளைக்கு நீ புதிய உடை போடணும் என்று சொன்னாள். அடுத்த நாள் காலை குழந்தையை எழுப்பி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்தாள். பிறகு குழந்தைக்கு புத்தாடை அணிவித்தாள். யாழ்குட்டி ஆனந்தமாக சென்று பட்டாசை எடுத்து வந்து வெடிக்க தயாரானான். அப்பா டிவியில் தீபாவளி நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். அம்மா அனைவருக்கும் பலகாரம் தயார் பண்ணினாள். யாழ்குட்டி நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாசு வெடித்து மகிழ்ந்தான். யாழ்குட்டி, தீபாவளி என்றால் ஒளி, வெற்றி பெற்ற நாள் என்று அர்த்தம். நம் இதயத்திலும் நல்ல சிந்தனை ஒளியை ஏற்றணும். அம்மா, நானும் ஒரு தீபம் ஏற்றணுமா? ஆமாம் யாழ்குட்டி, நீயும் ஏற்று. வாவ், வண்ணத்துல வண்ண வண்ண பூ மின்னது பார் யாழ்குட்டி, இதுதான் தீபாவளியின் ஒளி. அந்த ஒளியில் யாழின் சிரிப்பும் மின்னியது. தீபாவளி என்பது பட்டாசுகளின் சத்தம் மட்டும் அல்ல, நம் குடும்பம் சேர்ந்து கொண்டாடும் அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான தீபாவளி. இந்த தீப திருநாளில் இருள் நீங்கி ஒளி பெற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.